நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். நமது சேனல் கண்ணன் டாக்ஸ். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்மளுடைய நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நமது டாபிக்கு நம் வாழ்க்கையை இயக்கும் டிரைவர் யார்? ஒரு சின்ன கேள்வியோட நான் இந்த சேனல் மூலிமா இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை யார் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே டக்குன்னு நான் தான் ஓட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. நம்ம வாழ்க்கையை பல பேர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஓட்டிக்கிட்டுங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நான் அந்த சுருக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் தூங்கிட்டு இருப்போம், இல்லை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுப்போம். அலாரம் அடிக்கும், இன்னொரு 5 நிமிஷம் இருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். அப்போ அந்த தூக்கம் நம்மளை இயக்குதா, அல்லது நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்காக இனிமேல் நம்ம டயட் கண்ட்ரோலில் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் நம்மளுடைய துணைவியார் ஒரு அற்புதமான பிரியாணி செய்வாங்க. உடனே நம்ம மனசு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் டயட்டை விட்டுட்டு நாளையிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ அந்த இடத்துல நம்மளை இயக்குவோம் அந்த டிரைவர் நமது வாசம் நுகரும் நாசியா அல்லது எச்சில் ஊறும் நாக்கா. இது ஒரு பெரிய விஷயம். சில நேரம் நம்ம வாழ்க்கை நாம் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையில் பார்த்தா நம்ம சோம்பேறித்தனம் நம்மளை மிகப்பெரிய அளவில் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதேமாரி பயம் கொஞ்சம் ஓட்டும், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்ங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் ஓட்டும். சில நேரம் மொபைல் நம்மளை முழுசாக ஆட்கொள்ளும். நாம் நினச்சிட்ருப்போம் ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ நம்ம மொபைலை பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் குறையாமல் நாம் மொபைலை கீழே வைக்க மாட்டோம். சரி, அப்போ இங்கே என்ன நடக்குது? எப்பயுமே ஒன்று வச்சுக்காங்க, நம்மளுடைய யாருமே சாதாரணமான ஒரு ஆட்கள் இல்லை. நம்மளுடைய குடும்பம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும், நாம் இன்னும் உயர்வான நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு உண்டான நேரங்களை பூரா அந்த மொபைல் எடுத்துக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? அடாடா நாம் அது டைம் இல்லையா நம்மளுக்கு அப்படின்னு நினைப்போம். அப்போ அந்த டைமை கெடுத்துக்கிட்டது யார்? அந்த இடத்துல அந்த மொபைலுங்கிறது நம்மளுடைய நேரத்தை முழுசாக பயன்படுத்தி அதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, நம்ம ஒரு கார்னு எடுத்துக்காங்களே, அது நான் டிரைவர் சீட்டில் யார் உட்காந்து அந்த ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் சரியானபடி அந்த வாழ்க்கைங்கிற காரை ஓட்டிகிட்டு போக முடியும். பக்கத்தில் நம்ம கூட நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, இல்லை குழந்தைகள் இருப்பாங்க. எல்லாருமே இருந்தால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? பார்த்து போகணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாம் மட்டும்தான் நம்மளுடைய இந்த காருங்கிற வாழ்க்கையை அக்கம் பக்கம் இடிக்காமல் முன்னாடி இருக்கிற பள்ளம் மேட்டில் வண்டியை விடாமல் அழகாக அந்த கார் நம்ம ஓட்டிகிட்டு போவோம். அது மாதிரி தான் நம்ம அந்த வாழ்க்கைங்கிற காரையும் சிறப்பாக ஓட்டிகிட்டு போகணும். அதுக்கு உண்டான ஸ்டேரிங் நம்ம கையில் தான் இருக்குது. இதனால் நம்ம ஐயோ இவன் என்ன சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கூட நம்மளை பற்றி நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அடிபட்டு அந்த வாழ்க்கைங்கிற ஸ்டேரிங்கை பிடிக்கும்போது நிச்சயமாக எந்த தவறுமே அவர் செய்ய மாட்டோம். அந்த மாதிரி எந்த தவறும் செய்யாமல் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நிச்சயமாக ஓட்டிகிட்டு போவோம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு பயம் இருக்கவே கூடாது. அந்த பயங்கிற டிரைவர் அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டான்னா நம்ம வாழ்க்கையே பயத்திலே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதேமாரி இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எல்லாரும் பெரிய புத்திசாலிகள்லாம் கிடையாது. அவங்களும் வாழ்க்கையில் பல அடிபட்டு பல விஷயங்களை தாண்டி தான் அந்த வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க. இன்று நாம் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் முதல்ல பயம் இருக்கக்கூடாது. என்னுடைய கனவுகளை அந்த பயம் கட்டுப்படுத்தக்கூடாது. என்னுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை மொபைல் முதல்ல கட்டுப்படுத்தக்கூடாது. இது நமக்கும் சரி, நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் சரி.
மொபைல் வந்து நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சதுன்னா நம்ம வாழ்க்கையை பெரும்பகுதி இழந்துருவோம். நல்ல விஷயங்களுக்கு நம்ம அந்த மொபைலை பயன்படுத்தலாம். பொழுதுபோக்குக்காக நம்ம 24 மணி நேரம் அந்த மொபைலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கும். அதே தான் உங்களுடைய குழந்தைங்களுக்கும், நம்முடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே. எனவே எனது வாழ்க்கையை நான் தான் ஓட்ட போகிறேன், அந்த முடிவை எடுத்தால்தான் வெற்றிகள், பல வெற்றிகள் நம்மளை தேடி வரும். முடிவாக ஒன்றே ஒன்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க்கை என்கின்ற கார் எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் இலக்கை அடைவது என்பது அதன் ஸ்டேரிங்கை கையில் வச்சிருக்கிற நம்மளால் மட்டும்தான் முடியும் என்று கூறி, இந்த அழகான ஒரு உரைக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய ஊக்கமளித்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.